ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மொபைல் ஹேக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது தான். நிறைய பேர் திங்க் பண்ணுறது என்னோட மொபைல்லாம் யாருப்பா ஹேக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ நானுமே அப்படி திங்க் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணாமல் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஃபாலோவர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் யாருக்கெல்லாம் கால் பண்ணுறாரு, யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறாரு அப்படின்றது கிளியராகவே அவருக்கு தெரியுது, கரெக்டாகவே சொல்கிறாரு. பட் என்னோட மொபைலில் எந்த ஒரு தேவையில்லாத ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணலை ப்ரோ, நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னாங்க. பட் நான் இருக்கான்னு ஒரு தாட்டி செக் பண்ண சொன்னேன், எதுவுமே இல்லைன்னாங்க. ரீசெட் பண்ணுங்க அப்படின்னா, ஒன்ஸ் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்ல முடியல, நீ யாருக்கெல்லாம் கால் பண்ண அந்த மாதிரிலாம் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளேயே பல பேர் வந்து ஹேக்கராக இருக்காங்க. ஹேக்கர்ஸ் அப்படின்றவங்க பெரிய பெரிய சிஸ்டம்லாம் வச்சுட்டு தான் ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னே கிடையாது. இன்னைக்கு நிலைமைக்கு யார் வேணாலும் நெட்டில் இருக்க ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், அவங்களும் ஒரு ஹேக்கர் தான், உங்களோட இன்ஃபர்மேஷனை ஈஸியாக திருடிட முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்னைக்கு நிலைமையில் நடக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், உங்கள் மொபைல் ஆல்ரெடி ஹேக் ஆயிருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைல் ஹேக் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு தெரிஞ்சுக்க முடியாது, நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையுமே மிக்ஸ்அப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல், எந்த பாயிண்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்துட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிலைமைக்கு இன்டர்நெட் அப்படின்றது எல்லார் மொபைல்லையுமே 1 GB இல்லை 1.5 GB டேட்டா நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். குறிப்பாக நம்மளோட மொபைல் ஹேக் ஆகி நம்மளோட இன்ஃபர்மேஷன் யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னாலே இந்த இன்டர்நெட் மூலியமா ஈஸியாக உங்கள் மொபைலை டச் பண்ணாமையே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இருக்கும். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அன்னைக்கு மொபைலில் வந்து யூடியூப் கம்மியாக தான் பார்த்துருப்பீங்க. பட் மத்தியானத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 GB டேட்டா டோட்டலாக காலி, 90% தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜியோலேருந்து மெசேஜ் வர சான்சஸ் இருக்குது. அப்போ உங்களோட திங்கிங் என்னவா இருக்கும் அப்படின்னா, நெட்டு நம்ம யூஸ் பண்ணவே இல்லை பாரு, ஜியோக்காரன் ஏமாத்துறான், ஏர்டெல்காரன் ஏமாத்துறான்ற மாதிரி தான் இருக்கும். பட் ரியல் என்ன அப்படின்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்கள் மொபைலில் இருந்து ஹேக்கருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாலாம் எடுத்துக்கும். உங்களோட டாக்குமெண்ட், பிரைவேட் வீடியோ, ஃபோட்டோஸ் எதாக இருந்தாலும் சரி இன்டர்நெட் மூலியமா தான் அவங்க கைக்கு போகுது. அதனால டேட்டா குறையிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ இது ஒரு பாயிண்டா இருக்கலாம். ஸோ இப்படி தான் டேட்டா போகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா கனெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இருக்கும், மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னாலே எந்த ஆப் வந்து எவ்வளோ இன்டர்நெட் எடுத்துருக்கு, டேட்டா போயிருக்கு அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். இந்த ஆப்னு சொல்லும் போது தான் ரெண்டாவது பாயிண்ட் இந்த இடத்துல வருது. நார்மலாக உங்கள் ஃபோனில் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க, தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. மால்வேர் ஆப்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஹேக் பண்ணணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா ஃபோனை ஒரு நிமிஷம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தேர்ட் பார்ட்டி ஆப் ஒன்று வந்து உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கூட டேட்டாஸ் எல்லாமே போயிருக்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் தெரியவே தெரியாது. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்போட லோகோ, நேம் மாதிரியே வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். அதனால் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் மொபைலில் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் திங்க் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாமல் ஏதாவது தேவையில்லாத ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா அழகாக அந்த ஆப்பை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் டேட்டாவில் போய் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹேக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், மூணாவது பாயிண்ட் தான், உங்களோட மொபைலில் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஆட்ஸ் வந்து பாப்பப் ஆகி வரும். இது நிறைய பேர் திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னா, நான் எம்ஐ மொபைல் வச்சிருக்கேன் அதில் ஆட்ஸ் போடுறாங்க, ரியல்மி மொபைல் வச்சிருக்கேன் ஆட்ஸ் போடுறாங்க அப்படின்ட்டு, பிராண்டு தான் ஆட்ஸ் போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் மூலியமாக தான் உங்களுக்கு பாப்பப் ஆட்ஸே வந்து வருது. இந்த பாப்பப் ஆட்னால ஒரு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, நிறைய டைம் க்ளோஸ் பண்ணிடுவோம் போயிடும்னு நினைப்பீங்க. சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓகே இல்லை க்ளோஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் க்ளோஸ்ன்னு கொடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஃபைல் இல்லை ஏபிகே வந்து டவுன்லோட் ஆகிறத வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாதிரி திங்கிங் இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஸ் செக் பண்ணி ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ல இருந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த பாப்பப் ஆட் வருதோ அப்போதைக்கு ரீசெண்ட் டேப் பட்டன் வந்து கீழே இருக்கும். அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே மேலே டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போட லோகோ வந்து கிளியராகவே காட்டுவாங்க. எந்த ஆப்ல இருந்து இந்த பாப்பப் ஆட் வருது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஆப்பை வந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சேஃபா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லவுடலி டெக் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோ உடனடி அப்டேட் உங்களோட மொபைலுக்கு வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சில டைம் வந்துட்டு இந்த மாதிரி மால்வேர்ஸ் வந்து உள்ள ஹைடா இருக்கும், வெளியில வந்து அந்த ஆப்போட லோகோ எதுவுமே வந்து இருக்காது. அப்படி இருந்தாலும் இது ஹேக் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் பேட்டரி எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிங்க.
நார்மலாக இதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, நார்மலாக 10 மணி நேரம் யூஸ் பண்ண முடிஞ்சது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி நேரம் தான் யூஸ் பண்ண முடியுது, ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது, பேட்டரி வீணாயிருச்சோ அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. ஸோ மற்ற விஷயம் எல்லாமே மேட்ச் ஆகி வருது, பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதையுமே செக் பண்ணி பார்க்க முடியும். செட்டிங்ஸில் போயிட்டு பேட்டரிக்குள்ளே போனீங்கன்னா பேட்டரி யூசேஜ் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னாலே எந்தெந்த ஆப் வந்து எவ்வளோ பேட்டரி எடுத்திருக்கு அப்படின்றது வந்து கிளியராகவே மென்ஷன் ஆயிருக்கும். நீங்கள் அதிகமாக பப்ஜி விளாண்டிங்கன்னா பப்ஜி தான் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரியே மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதுல வச்சு தேவையில்லாத ஆப் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடுத்த பாயிண்ட் தான். உங்களோட ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, திடீர்னு ஹீட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும், வார்மாகவே இருக்கும். இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேக் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இதனால கூட பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு வேற ஏதோ ஒரு ஆப் வந்துட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க க்ரோம் ப்ரௌசராக இருக்கட்டும், இல்லை யூடியூப் செட்டிங்ஸ் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது சடனாக வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து ரீசெட் ஆகும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னாலுமே உங்கள் மொபைல் ஹேக் ஆகிருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல தவிர்க்கிறதுக்கான சில வழிகளுமே பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல்லேயே பிளே ஸ்டோர்லேயே போனீங்க அப்படின்னா மேலே உங்களோட லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னாலே மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நோ ஹார்ம்ஃபுல் ஆப் ஃபவுண்ட் அப்படின்னு தான் நார்மலாக இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்துரும் எதுவும் தேவையில்லாத ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை இல்லாட்டி இருந்தது அப்படின்னா ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி காட்டும். இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே ரீசெட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது ஏற்கனவே எந்த ஆப் தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணால் என்ன வந்தது அப்படின்றது தெரியாமல் போயிடும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மெத்தட்லாம் வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தான் எந்த ஆப் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கிறது தான். தேவையில்லாமல் ஏதாவது பெய்டு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. அண்ட் ஃப்ரீயாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜியோலாம் ஜியோ செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆன்டிவைரஸே இருக்குது மொபைலுக்காகவே வந்து, அதை கூட நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பெரிய லெவலில் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அது இன்டிமேட் உங்களுக்கு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஃபைனலாக உங்களோட மொபைல் ஹேக் ஆகிறதுக்கு ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து ஃப்ரெண்டுன்னு நம்பி வந்து யாருனாவது கொடுப்பீங்க, உங்களை ஏமாற்றி தேவையில்லாத ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதனால் வேறு யாருனாவது மொபைல் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது பக்கத்துலேயே இருந்து பார்த்துங்க, இல்லாட்டி கெஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறத வந்து தவிர்க்க முடியும். அண்ட் ரெண்டாவது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே போயிட்டு பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாமல் ஏபிகே டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு வெர்ஷன் ஃப்ரீயாகவே கிடைக்குது, கிராக்டு வெர்ஷன் இருக்குது, அதில் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஹேக்கர்ஸ் வந்து கிராக் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஃபிஷிங் இன்ஜெக்ட் பண்ணுறது, மால்வேர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் நார்மலாக அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், தேவையில்லாத இன்னொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை அந்த ஆப்பை வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய இடத்துல இது நடந்துமே இருக்குது. நம்ம பார்த்த விஷயங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஈஸியான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.